ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஹோம் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸை நல்லா கழுவி ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எவ்வளோ போடணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே பிரியாணிக்கான மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 15 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் ஸ்பைசஸ் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்க்ரீடியன்ஸில் கசகசாவை மறந்துட்டோம், அதையும் சேர்த்து அரைச்சிடுங்க. அரைச்ச பேஸ்ட்டை சைடில் வச்சுக்கலாம். இதை நம்ம பொறுமையாக தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்ன ஸ்டைல் பிரியாணி பிடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட் எந்த ரெசிபி ட்ரை பண்ணலான்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்கம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா சூடான எண்ணெயில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலையை போட்டு நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, நல்லா மெல்லீஸாக ஸ்லைஸ் பண்ண 4 வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்சியில் இருக்க மீதி மசாலாவையும் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டெப்லேயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா வெந்து சுருண்டு வந்த மசாலாவில் தயிர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அடுத்து நல்லா பெருசாக கட் பண்ண மஷ்ரூம் பீசஸை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பெருசாக இருக்க மில்க் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு மஷ்ரூம்ஸை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அடுத்து 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து சேர்த்துக்கலாம். அடுத்து மஷ்ரூம்ஸ்க்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போடணும். அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ½ லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தம் போடுங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு நல்லா தம் போட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் அப்புறம் தம்மை உடச்சிங்கன்னா அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த மஷ்ரூம் பிரியாணி காம்பினேஷனாக ரைத்தாவும் கத்திரிக்காய் கிரேவியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.